நம்ம சோசியல் மீடியாவில் திரும்புகிற பக்கம் எல்லாம் டோப்பமைன் டோப்பமைன் டோப்பமைன். அப்படி டோப்பமைனில் என்ன தான் இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். டோப்பமைனுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நமக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு ஹார்மோன். நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்பார்க் வரும்ல, அதுக்கு பேர் தான் வந்துட்டு டோப்பமைன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணுன்ட்டு மோட்டிவேட் ஆகுறோன்னா அதுக்கு காரணமும் இந்த டோப்பமைன் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துட்டு அதில் ஜெயித்தோம்னா நமக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்பாங்க, அதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அது போல் நம்ம மைண்டே நமக்கு ஒரு ரிவார்டை தரும், அதுக்கு பேர் தான் வந்துட்டு டோப்பமைன். நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோன்னே அதுக்கு வந்து ப்ரைஸாக வந்துட்டு டோப்பமைனில் கொஞ்சம் ஹாப்பினஸை நமக்கு தரும். அந்த டோப்பமைன்னால் நமக்கு ஏதாவது சின்னோண்டா நம்ம ஏதாவது சாதிச்சாலுமே ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசில் கிடச்சிரும். எப்போ நம்மளுக்கு அந்த டோப்பமைன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அதில் வந்து டோப்பமைன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கேம்ஸ்லாம் விளையாடும்போது, இல்லாட்டி ரீல்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்ல, அப்போல்லாம் நமக்கு வந்து டோப்பமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கோம். நீங்கள் ஏதாவது கோல்ஸை அச்சீவ் பண்ணுறப்போ உங்களுக்கு டோப்பமைன் கிடைக்கும். அதே கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாப்ஸ்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணும்போது அப்போது ஒரு டோப்பமைன் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் மார்னிங் ஏதாவது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போயும் உங்களுக்கு வந்துட்டு டோப்பமைன் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கிறதே இந்த டோப்பமைன் தான். நம்மளோட க்ரியேட்டிவ் திங்கிங்கை அதிகப்படுத்துறது, அப்புறம் நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறது, நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு மாதிரி இல்லாமல் ஒரு எனர்ஜியை நமக்கு எப்போதுமே வழங்கிட்டு இருக்கிறது வந்துட்டு அந்த டோப்பமைன் தான். அது ஏன்னா நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு நம்மளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விடும் அந்த டோப்பமைன். அதனாலே நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் டெய்லியுமே மோட்டிவேட்டடாக. அப்புறம் டோப்பமைன் கிடைக்கிறதுனால நமக்கு என்ன ப்ரோ ப்ராப்ளம், எல்லாமே நல்லது தானே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் தான். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோப்பமைனோட அளவு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நமக்கு எந்த அளவில் டோப்பமைன் கிடைக்கணுமோ அந்த அளவு கிடைச்சா மட்டும்தான் அது வந்து கரெக்டான விஷயம். ஆனால் அது நமக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்ஸ்டன்ட் டோப்பமைன் ஸ்பைக் அப்படின்ட்டு ஒன்று நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீல்ஸ் கால் பண்ணுறது, கேம்ஸ் விளாடுறது, அது மூலிமா நமக்கு இன்ஸ்டன்ட் டோப்பமைன் ஸ்பைக் வந்து ஏற்படுது. அதன் மூலயமா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவுக்குள்ளே ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்துது. ஒரு மாதிரி லேசினஸ் வர்றது, ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸு, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ராத்திரி தூக்கமே வராது. இது போல் நிறையா விஷயத்த வந்து அது ஏற்படுத்திட்டு போயிடுது. ரியல் லைஃப்பில் நமக்கு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைச்சாலும் அது நமக்கு ஒரு ஹாப்பியாகவே ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு நமக்கு ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போதே கிடச்சிடுது. அதனால் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த டோப்பமைனை தேட போகிறோம் நம்ம? டோப்பமைனுங்கிறது வந்துட்டு ஒரு ஃபியூவல் மாதிரி. அது கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க, டோப்பமைன் இல்லைன்னா நமக்கு வந்து ஆசையெல்லாம் இருக்காது, மோட்டிவேஷனே இருக்காது, நமக்கு ஒரு சந்தோஷமும் இருக்காது, எதுக்கடா வாழ்கிறோன்ற மாதிரி ஆகிடும். அதனால் டோப்பமைன் நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். டோப்பமைன்கிறது உங்களுக்கு ஹாப்பினஸ் தான், ஆனால் அது ஈஸியாக கிடைக்கிற வரைக்கும் தான். உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டுனா அது வந்துட்டு வரம் கிடையாது, உங்களுக்கு எழுதப்பட்ட சாபம். இப்போ வந்துட்டு வீடியோவோட கன்க்ளூஷன் பகுதிக்கு வந்துடலாம். இதன் மூலயமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வந்துட்டு மொபைல் யூசேஜை கம்மி பண்ணால் கூட நம்மளோட டோப்பமைன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு கம்மி பண்ணி கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்லாம் வரத்துக்கு காரணமே இந்த டோப்பமைன் கிராஷ் தான். அது நடக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக போகும். ஒர்த்து இல்லாத டோப்பமைன் பக்கம் போகாமல் ஒர்த்து இருக்கிற மாதிரி டோப்பமைனை தேடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீடியோ வந்துட்டு முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் see you.